10 வருஷம் பேரும் 10 வருஷத்துக்கு கோயிலை பார்த்து அதோட இந்த மன்னார் பகுதியில் முந்தின கால கதையிலேருந்து ஒன்றா சொல்லி கொண்டு வந்தார். பாலாவி யாரு வந்த நாங்கள் வந்த நீங்கள் அந்த அனுபவம் ஒன்று கிடைக்கவில்லை. எல்லாரும் தண்ணி தான் தெளிக்கணும். வீட்டுக்கு பக்கத்துல அமையாது. கொண்டே இருக்குது. அப்போ உள்ளுக்குள் நிறைய ஆச்சரியம் விடயங்களும் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் சாரு. அங்கிள் பேர் சொல்லுங்க. ஸ்ரீலிங்கநாதன் அங்கிள். அம்மா ராஜமலர். இப்போ கனடாவில் இருந்து இந்த மன்னார் பகுதிக்கு இன்றைக்கு வந்துக்காங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இப்போ மன்னாரில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு 6 படிக்கிற மாணவர், அதாவது கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு 6 சைக்கிள் அங்கிள் மூலமாகத்தான் கொடுக்க போகிறோம். அதான் இன்றைய தினம் மன்னாருக்கு வந்தாங்க. அதோட அங்கிள்கிட்ட ஆசை என்றால் பாருங்கள் போட்டிருக்கு திருக்கேதீஸ்வரர் கோவில். இப்போ சொல்லியிருந்தால் முதல் கோயிலை இருக்க பார்த்துட்டு அப்படியே போய் நாங்கள் அங்கே கொடுப்போம் உண்டு. அதனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ அங்கே நிறைய காலம் இதை பார்த்தோம். என்ன எவ்வளோ காலம்? ஒரு 10 வருஷம் பேரும் 10 வருஷம் பேரும் 10 வருஷத்துக்கு கோயிலை பார்த்து அதோட இந்த மன்னார் பகுதியில் முந்தின கால கதையிலேருந்து ஒன்றா சொல்லி கொண்டு வந்தார். என்றால் முதல் பூனேரியிலிருந்து எவ்வளோ இப்போ பழைய ஞாபகங்கள் பெறுது அப்படின்னு சொல்லி பாட்டே போடல. அங்கே கதை ஒரு அப்படியே சுவாரஸ்யமா இருந்துச்சு. நல்லா இருந்தது. எனக்கும் பழைய ஞாபகங்கள் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஏன் நாங்கள் இதில் காட்டுறோம்னா இதால் தான் நாங்கள் போகிறோம். பாருங்கள் இந்த கோயிலுக்கு போகிற இந்த பாதையோடு ஒரு அழகாக செய்திருக்கணும்ண்டு. எப்படி அங்கே இருக்குது? நல்லா இருக்குல்ல. இது கொண்டாட்ட நாள் திருவிழா நாளில் பார்க்க மாட்டேங்க. அப்படி சனம் இதால் போய்க்கல. இந்த அதோட இந்த பாதையை புதுசாக இதை போட்டுருக்கணும் செய்திருக்கணும். இந்த பஸ் கோல்ட்டும் இருக்குது. சரியா அங்கே நாங்கள் இப்போ இந்த வாசலேருந்து காய்ச்சிட்டோம். உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே இந்த கோயில் வாசலில் நிற்கிறது? உங்களுக்கு தான் நான் நல்ல போகிறேன். அடுத்தது நாங்கள் அங்கால போயிட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கணும். அடுத்ததாக பாருங்க நந்தி சிவபெருமான் இருக்குது. இதில் என்னென்ன சிவபூமி பாலாவி மடம் இருக்குது. இந்த போட் போட்டிருக்கணும். அங்கே எப்படி இதில் கௌரி அம்பாள் பாடசாலை தமிழ் போட்டோ எடுக்க அதில் இருந்து அப்படியே நாங்கள் இந்த வாசலெல்லாம் கிட்ட வந்து பாருங்க ஒரு அழகு தெரியும். ரைட். நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இன்றைக்கு தான் இப்போ நந்திக்கு முன்னால் வந்து பார்க்குறோம். மற்றபடி நாங்கள் இதில் கோயிலுக்கு போகிறதுக்கு நேராக போயிடுவோம். எப்பயுமே நந்தியை சந்திச்சுட்டு தான் நாங்கள் போகணும். கொண்டு ஒரு இதாக இருக்கல உண்மைதான். ஏன்னா அப்படியே இந்தியாவில நின்று ஒரு ஃபோட்டோ சிவபெருமான் அது தூராண்டு பார்க்கவே தெரியல. கிட்ட பாருங்க அவ்வளோ ஒரு உயரம்.
அங்கால பாலாவியாறு பாலாவியாறு போட்ட ரோட்டு சிவருமான சிலை இந்தியால நந்தி இந்த மாதிரி அழகா இருக்குது அழகா இருக்கு பாத்தீங்களா அழகு இயற்கை அழகு. பாலாவியார் போய் பாப்போம். பாலாவியாறு ஓகே. வந்து உள்ளுக்கு வராம போனா மனம் கவலையா போயிடும். அது அது எங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள் இல்ல இது இப்ப புதுக்கவையில கட்டி இருக்கிறோம். இந்த குரங்கு வந்து என்ன குரங்கு தெரியாது பாஞ்சு விட்டுடும் தருமாண்டு ஓடு ஓடு அப்படியே போயிட்டோம். எப்படி அழகா இருக்கு பாத்தீங்க சார். வந்து மாலை நேரத்துல வந்து நல்லா குளிச்சிட்டு இதான் நாங்க ரோட்டால போய்க்க தெரியுறது இதுதான். அப்படி பெருசு அது ஒரு குளம் தான் ஆரண்டு இல்லை. அது ஒரு குளம் குளம் மாயத்தான் தண்ணி தேக்க முடியாது. ஆரண்டு இல்லை இது இது பெரிய ஓடுற ஆரண்டு இல்லை. வந்து குளிச்சுட்டு குளிச்சு வணங்கி கோயில வணங்கி போட்டு போற இடம். தேனி எல்லாம் கட்டி இருக்குது. குளிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலையே எங்களுக்கு. அது பாக்குற சந்தர்ப்பம் மற்ற அது மணிமண்டபம் போல இருக்கு. குளிக்க வர வேண்டிய அவசியம் இல்லை. வந்து தண்ணியை தெளிச்சாலே காணும் தானே. ஊற்றி கொண்டு போகலாம் தானே. அவ்வளோத்துக்கு நல்ல மீன் தெரியும். பச்சை பசையிலண்டு இந்த இதெல்லாம் ஒவ்வொரு கட்டு கட்டி இருக்குன்னா அந்த கீழே ரங்குறதுக்கு அப்படி பிடிச்சு கொண்டு அப்படித்தானே அப்படிலாம் செய்யணும். அப்போ சதக்கு கொடுக்கண்டான் குளிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஆனா ஆழம் உண்டோ இது? ஓ இது இது கொஞ்சம் ஆழம் தான். ஆழமும் தண்ணி படி இருக்கு. எத்தனை படி இருக்கு? 3 படி. 3 படி என்ன இப்ப எங்களை தாட்டணும். 3 படிக்கான அதுக்கப்புறம் மண் தானே. அப்பா தெரியாத ஒரு தெளிச்சு போட்டு போவோம். ஒரு மாட்டை வந்த நாங்க அனுபவத்திலிருந்து வந்த நீங்கள் இருக்கு. இங்க இருந்து அங்க மட்டும் உள்ள படி இருக்கு. கைபிடிக்கிற இடம் மட்டும் படி தண்ணி அடிச்சாலும் குடிச்சாலும் எல்லாம் ஒன்று. என்ன விஷயமா அங்க இறங்கிட்டா படி. இறங்கிட்ட படியில இறங்கிட்ட பாத்தீங்களா. தண்ணிக்கு அந்த ஆரம்பத்துல அங்க மட்டும் கட்டி இருக்குது படி. இல்ல இல்ல ஒரு காலம் பத்தாது. அங்கால பாப்போம். அந்த 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 மணிமண்டபத்தை பார்த்துட்டு வருவோம். அங்க பக்கத்துல வீடுண்டா ஒரு நாள் வந்து குளிக்கலாம். அங்க அதை பார்ப்போமே. ஓய்யா அதுல ரங்கி ஒரு அனுபவம் பெருமே. நீந்தல்
அந்த அனுபவம் ஒன்று கிடைக்கும் இல்லை உங்க எல்லாரும் தண்ணி தான் தெளிக்கணும். வந்து தெளிச்சிட்டு போனாலும் திருப்தியா அந்த மண்டபம் அங்கே ரோட்ல நாங்கள் போய்க்க தெரியும். அந்த ரோட்ல இருந்து பார்க்க தெரியும். அடுத்து இந்த கோயில் இருக்கு. அதுல இறங்கி அந்த சேர்ச்சால இறங்கி தான் கோயில் அடிக்க பாருங்க. அந்த இருக்கு சர்ச். அந்த பாதை அதெல்லாம் அதெல்லாம் அதை மறைச்சு போட்டாங்க. பின்னால டைம்ல வந்து கொஞ்ச நேரம் இந்த காத்து வாங்கினாலே போதும். இது பாலாவியார் அடியில இருந்து உடம்புல இருக்கிற நோயிலே போயிடும். பாட்டா கலட்டிட்டு தான் போகணும். எப்படி நல்ல ஒரு மனதுக்கு அமைதியா இருக்கும். இப்படி இப்படி இந்த பிளேஸ்ல இருக்கு எப்படி இருக்குமா? அல்ல மனதுக்கு ஒரு அமைதியான இடம். இப்ப நாம அங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு என்ன பார்க்க அவ காலை இல்ல போட்டோ எடுக்கணும். இதுலயும் பாடிதான் குளிக்கலாம். முதல்ல இருக்காது இது ஃபுல் பாசி. இதுக்குள்ள முதல்ல இருக்காது சொல்லேலாது. அதுல வந்து அந்த 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 புல்லுகளுக்கு ஒழிச்சிருக்கும். முதல்ல இருந்தாலும் சம்பு புல்லு அதுகளுக்கு ஒழிச்சு கீழே கீழே தானே ஒழிச்சிருக்கும். அடுத்த படிக்கிறாங்க நினைக்கிறீங்க உடுப்போங்க உடுப்பு நினைக்கிறீங்க. படிதான் அங்க மட்டும் 3 படி இருக்கு. 3 படி ஆழமண் அப்படி இருந்து தொங்க மட்டும் இல்ல. அதுக்காக இதை கட்டி அப்படியே இப்ப என்ன சொல்லுங்க கொஞ்சம் திருவிழாவில் நிறைய ஆக்கள் வரையும் அப்ப நிறைய பேர் குளிக்கலாம். இடைஞ்சல் இல்லை எல்லாரும் இங்கேப்போ சுபாஷ் என்ன சொல்லுங்க பாருங்க இந்த படிய அங்க போய் அங்காலும் புற ஆட்டி இருக்கேன். மூண்டு இருக்கா? மூண்டு இருக்கு. அங்காலும் மணல்னு சொல்லியும் அங்கே பார்க்க எங்களுக்கு கிடைக்கல பார்ப்போம். என்ன இதை விட அங்காலும் படி இருக்க ஒரு இதே மாதிரி பார்க்கலாம் சரியான ஆழம். அதே சந்தோஷமா நல்ல மணி வண்டவன் இந்த மாதிரி இருக்கு. இதுல ஒரு இது செய்யறதுன்னு இந்த மண்டபத்துல வச்சு இப்படி கட்டி இருக்கு. இப்படியான இடங்கள் கொடுத்து வச்சிருக்க வேணும். அடுத்தது எல்லாருக்கும் கிடையாது. இது இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா என்னுடைய வேலை சாரணையெல்லாம் பின்னாடி வீட்டுக்கு பக்கத்துல அமையாது. நாங்க 72ஆம் ஆண்டு வந்ததுக்கு இந்த இதான் வந்திருக்கு. அதுக்கு பிறகு நான் வந்தேனா அது இதர் வந்தது நாங்க வரல. எத்தனை ஆண்டு அப்ப அங்க என்ன சந்தோஷமா இருக்குதோ? நல்ல சந்தோஷம். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல வேணும். அது கூட்டி கொண்டு வந்து இதெல்லாம் காட்டுறதுக்கு என்ன சுவாசிக்கும் சரோக்கும் தான் நாங்கள் தம்பி சொல்ல வேணும். எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. சந்தோஷமா இருக்கு இப்படி உங்களோட சேர்ந்துல பயணிச்சு இந்த மாதிரியே நல்ல பாக்குறது. நான் அடுத்த முறை கட்டாயம் உடுப்பு கொண்டு வந்து குளிச்சுட்டு தான் போவோம். நாங்கள் உடுப்பு கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு அது குடிக்கிறதுக்கு அடுத்த வேலை இருக்கு. அடுத்த வேலை திட்டம் போகணும். சைக்கிள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும். அப்ப போகணும். குளிக்க இல்லாது கடவுள் இன்னும் ஒரு முறை வரும். அதுக்கு ரெடியா வரலாம். ஒரு நாளைக்கு முதல் வந்து நின்று எல்லாரும் ஃபேமிலியா கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா காருக்கு தானே கூட்டி விட்டு வரான். அதுகள் வந்தா கார் எடுத்துக்கொள்ளணும். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு. சரி அப்ப கோயில் அடிக்கு போவோம். ஓகே வாங்க. தேங்க் யூ. அப்போ நல்ல காற்றோட்டமா இருக்கு. நல்ல ஜில் ஜில்லான்னு இருக்கு. ஜில் ஜில்லுன்னு. வெயிலும் இல்ல மழையும் இல்ல. வெயிலும் இல்ல மழையும் இல்ல. இதான் நல்லதா இருக்கு. தண்ணியில எல்லாம் கொண்டு ஒரு கதை இருக்கும்.
அதுல கோயிலும் அங்கே இருக்கு, கோயில் இருக்குல்ல. இப்போ சில பேர் திருக்கேஸ்வரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த யூடியூப்ல இதை பார்த்தாலே தெரியும். எங்கெங்க ஆரம்பத்துல இருந்து காட்டுறேன் நானே. அடுத்ததான் வந்து அப்படியே இறங்கி குளத்துக்காட்டு கனடாவில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சொல்லி வரப்போறோம். அந்த பாதைக்கு போற வழி அதான் பாருங்க. நாங்கள் இந்த படியால வந்துட்டோம். அப்ப நீங்கள் இதால வர்றீங்களோ போறீங்க? நான் அதால எடுத்துன்னு வரேன். நான் இதால போறோம். இது இது துறந்துருக்கோ தெரியல. இது துறந்து இது எப்படி துறந்துருப்போமா? ஊட்டி இருக்க வரியா? வாங்க அப்ப போவோம். அதான் நம்ம உலகத்தில் மெயின் பிரச்சனைக்குரிய ஒரே ஒரு காரணமா பேராசையால தான் பிரச்சனையே இருக்கு. ஆனா போதுமன்ற மனம் இருந்தா பேராசை வராது. போதுமன்ற மனம் அப்புறம் என்னது பேராசை அவ்வளவு காணும். இதுல ஒரு பாருங்க, படிப்படியா கட்டி மேல சின்ன இருக்குது. என்ன நெருப்பு கொளுத்துறதுண்டோ இல்லாட்டி தீபம் கீழே பெருசு. அடுத்த சைஸ் 1 2 3 4 சைஸ் இருக்கு. நடுவுல பாதை இருக்கும் போதே அந்த ரோட்ல இருந்து பார்க்க தெரியறதுக்காண்டி வரையில இதை வந்து இந்த மரங்களை வெட்ட போகணும். ஆனால் அது ஒரு மரத்தை மட்டும் விட்டுட்டு பாதையா இருக்கு. இந்த மயில் மேல போகும். இது நடுவில் ஒரு செல் இருக்கு. சின்ன மயில் தெரிய மாட்ட மாதிரி மறைஞ்சு மேலே தங்க கொடுத்தோம். இருக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் வாசல்லேருந்து வந்து நந்தியை பார்த்து அடுத்தது பாலாறு பார்த்து இனிதான் நான் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இப்படியே தான் நீங்களும் வந்தாலும் வாசல் ஒன்றுண்டா தான் பார்க்கணும் போகலாம். வாங்க கோயில் அடிக்கி போகலாம். அது அங்கம்மா வெத்திரை பாக்கு தான் கொடுப்பீங்க. மருஜின வெட்டை இது அங்கே அரைச்சி முகத்தில் வெத்திரை பாக்கு அது தேங்காய் கொடுக்கணும். இது மாலை கட்டாங்க கொடுக்கணும். அப்போ மாலையை வந்து இவனுக்கு மாமனுக்கு மாலை கிடக்கும். அங்கே வெத்திரை பாக்கு அதெல்லாம் கொடுப்பீங்க. இங்கே இதான் மாலை மட்டும்தான் கொடுப்பீங்க. உள்ளதான் சொல்லி தருப்பேன். நாங்கள் இதில் நீங்கள் இங்கே வாடகை சிவனுக்கு மாமனுக்கு மாலை கிடக்கும். எவ்வளோ மாலை? மாலை ஒன்று 500 ரூபாங்க. பெரிய மாலை சிவனுக்கு ஏற்ற மாதிரி. அது அம்மனுக்கு 2 ரூபா. இல்லை ஒன்று சிவனுக்கு மட்டும் காணுமா? 500 ரூபாய்க்கு மாலை கோயில் அடியில் இப்படி பெரிய மாலை 500 ரூபாய்க்கு இது பூ எடுக்கிற ராஜன் பண்ண அப்படி செய்ய மாட்டேன். கூட விற்க மாட்டேன். அப்படி செய்ய மாட்டேன். பூ மாலை 500 ரூபாய். இல்லை அது பிரச்சனை இல்லை. கடவுளுக்கு பிரச்சனை இல்லை. மாலை 500 ரூபாயாம் பாருங்க. தம்பி என்ன விருப்பம் இல்லையே? என்ன இல்லை நான் வேண்டிய அது பின்னால் மீட்டு நேரம் அவருக்கு சந்தோஷம் தானே. 500 ரூபாய் என்பது நாங்கள் பூமாலை 500 அன்னைக்குள்ள ஒரு நாள் ஃபுல்லாக நிறைய நாங்கள் எவ்வளோ பேரை சந்திக்கிறோம். நாங்கள் எல்லாம் பூமாலை கட்டி கொடுக்குறவங்களே ஒரு நாள் ஃபுல்லாக கட்டினாங்க 1000 ரூபா கொடுப்போம். நாங்கள் கோயிலை பார்ப்போம்.
இதெல்லாம் கழுத சத்தம் என்று சொல்லுங்க. தண்ணி கூட இப்படியே தண்ணிக்கு விடுங்க. அப்படியே விடுவோம். தண்ணி இருக்கு. ஓ அது குட் ஐடியா. அவர் கிராம சேவை இருக்குல்ல, நான் தான். என்ன கலைக்கிறீங்க? மாத்தூர்லேருந்து நான் அனாதையாக வந்தேன். கோயில் தங்குவோம்னு வந்தேன். பிறவும் ஒரு வீட்டில் 2 நாள் வச்சுருந்தாங்க. சொல்லிட்டாங்க. பாப்போம்மா, கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அங்களும் அம்மாவும் கோயிலுக்கு அர்ச்சனையும் செய்வோம் உள்ளே போயிட்டாங்க. ஸோ நான் போகையில் இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிறோம். உண்மைக்குமே நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. பார்த்தீங்களா, அண்ணன் 2 நாளே கழுதை தான் கூட விடக்கு பாருங்க. எப்படியாக தறி நம்ம நந்தா கழுதை அவர் கொஞ்சம் உற்சாகமா தானே, அவர் கொஞ்சம் டயர்டா போறதுமா. நான் எடுத்து இடக்க தேங்காய்க்கு ஓடிடுவேன். ஆண்கள் மேலாடை கழட்டிட்டு தான் போகணுமா, அதோட உள்ளுக்குள்ளே போட்டோ எடுக்க இயலாது. நாங்கள் கலைக்கு மாற்றோம்.
ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. ஆண்கள் எல்லாம் வேட்டி கட்டி வெறும் மேல், அதாவது மேலாடை இல்லாமல் தான் போகணும். அதோட இங்கே வேட்டி நிறைய இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணதாண்டி வேட்டி கட்டாமல் வர்றார்கள் இதில் எடுத்து கட்டிட்டு திருப்பி வரும்போது கொண்டு வச்சுட்டு போகலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உள்ளுக்கு நிறைய போய் பார்த்தாங்க. நிறைய ஆச்சரியமான இருக்கேன்னு அங்கே உள்ளுக்கு இப்போ அதோட வீடியோ எடுக்கவும் நான் சொல்லியிருக்கிறபடியால் நாங்கள் எடுக்கல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் தெலுங்கானா ஆட்கள். அவங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் தொட ஹிந்தி கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சபடியாக கொஞ்சம் கதைச்சது. அதோட பூசை நேரம் 5 மணிக்கு இப்போ க்ளோஸாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்கணும். ஐயா சார் அங்கே மாறி கேட்குறோம். என்ன ரூல்ஸ் என்ன ஓகே தானே இந்த ரூல்ஸ்? ஓகே. என்னென்றால் இப்போ நாங்கள் கோயிலுக்கு வரைக்குள்ள வேட்டி ஆரம்ப காலத்துலேருந்து வேட்டி கட்டிக்கணும். இப்போ நாங்கள் ஜீன்ஸ் எல்லாம் பிறகுதான் வந்தது. அவ என்னென்றால் இதை பழக்கப்படுத்தினோம். பெறாக்கெல்லாம் இதில் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் கட்டிட்டு வரும்போது சொல்லி கட்டாதாக்களுக்கு. ஆனால் அது என்ன, ஆம்பளையால் மட்டும் ஷர்ட் எடுக்கணும், பொம்பளையால் இதோட போகலாம். சரி, இப்ப பாருங்க, நான் ஒரு நாள் அதோட இப்ப வந்த அந்த தெலுங்கானா ஆக்களுக்குள்ள கொஞ்சம் விளங்காம இருந்துச்சு. நம்ம பேட்டி அப்ப போய் கட்டிக்கொண்டு வரேன். இல்ல இங்க இருக்குதுன்னு கோயில் உள்ள எப்படி இருக்கு? நீங்க முதல் பார்த்த மாதிரி இருக்கா இல்ல இப்ப வித்தியாசம்? இது வந்து இப்பதான் புதுக்கா கட்டி இருக்கு. நாங்க வேற இப்படி புதுக்கா கட்டி இப்ப அப்ப இருந்தா அந்த உள்ளுக்கு இருக்க தூடுகள் எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்து அடுக்கி இருந்தது. ஆனால் கட்டுப்படை இல்லை. இப்பதான் புதுக்கா கட்டுப்படை. ஒரு 10 வருஷம் ஒரு சிலையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு கல்லிலேயே அப்படியே செய்து மற்றாங்க சிவலிங்கம் இருக்கிற உள்ளுக்குள்ள பாலாறுல இருந்தேன். அதுல இருந்த தண்ணியில தான் அபிஷேகம் எழுதியும் இருக்கு. வேற தண்ணியா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதோட ஒரு செம்பில் ஒரு சிறிய ஒரு ஹோல் போட்டு நூல் விட்டுருக்கு. டெய்லி விழுந்து கொண்டே இருக்கு. அப்போ உள்ளுக்கள் நிறைய ஆச்சரியமுற்ற விடயங்களும் இருக்குது. நாயர் மேட் என்ற ஒரு லைனுக்கு வச்சிருக்கீங்க. இப்போ என்னென்னால் அனுமதி இல்லை வீடியோவில் பதிவு பண்ண, இல்லாட்டி அதை நாங்கள் இப்போ காண்பிச்சிருப்போம். நீங்களும் வந்தால் கட்டாயம் கோயிலுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்வையிட்டு எல்லா சாமானும் உண்மையான கருங்கல்லிலே எல்லாம் பொழிப்பு வச்சு. அதோட இப்போ டூரிஸ்ட் பிளேஸ்மா பாருங்க எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா கோயில் இது பிரபலியமான கோயில் தானே. பெரிய பிரசித்தி பெற்ற சரித்திரத்துல புகழ் பெற்ற கோயில் திருக்கேதீஸ்வரம் சைவ சமயத்திலே பிரசித்தி பெற்றது. சரி, அப்ப சந்தோஷம். ஓகே, வாங்க. ஓசூர் இதுக்கும் வழியில் இருக்குமா? கோயிலுக்குள்ள சாப்பிட வந்துட்டோம். இங்கே வந்து சண்டே ஸ்பெஷல் நெய் தோசை, மசாலா தோசை, வெங்காய தோசை அண்ட் ஊத்தாப்பம். பட் ஊத்தாப்பம் வந்து நாங்கள் புதுசாக தான் இருக்கு. ஆனால் அது இப்படி தான் சொன்னோன்னா இப்போ நாங்கள் இருக்கட்டும். சப்போஸ் வந்து சுவாசம் அதை வெயிட் பண்ணால் இன்றைக்கு எல்லாம் 4 வெரைட்டியாக அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் சாப்பிடலாமண்டு இப்போ ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம். வரட்டும். அவங்களும் சுவாசம் வந்து வெளியில் போயிட்டாங்க, வருவாங்க. கம்மி பேர் சொல்லும் போது ஒனியன் நெய் தோசை. நான் 3 வெரைட்டியா தான் ஆர்டர் பண்ணேன். அவங்க ரைஸ் ரைஸ்
இல்லாட்டி நாங்கள் எனக்கு கூடி ஒனியன் தோசை இதான் ஒனியன் தோசை சப்போஸ் இதுவும் டேஸ்டாக இருக்கா நாங்கள் இன்னொன்று ஆர்டர் பண்ணுவேன் பட் நீங்கள் ஆங்கன் மட்டன் ரைஸ் சொல்லுவேன் எனக்கு ஒரு ரைஸ் ஏன்னா நான் சாப்பிடுவேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு ஆனியன் தோசை மசாலா தோசை நைட் தோசையில் என்ன உங்களுக்கு இந்த மசாலா நீங்க மசாலா தோசை பட் சப்போட்டா இது எடுக்கலாம் சட்னி நாங்கள் ரைஸ் அண்ட் கறி கண்டிப்பா சட்னி இதுவும் தோசை என்ன செய்யுது சட்னியோ சட்னி உடனே செய்வது என்ன தோசை தோசை மேசையில சுத்துற தோசை ரவுண்டா போட்டு அது நடுவில் போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது செய்து காட்டலாம் சொல்லி காட்டு சட்னியும் நல்லா இருக்கு இஞ்சி நல்லா போட்டு ரைசன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ரொம்ப தோசை ஆர்டர் பண்ணவங்க வந்து சாப்பிடுவோம் பட் நான் என்ன டேஸ்ட் பண்ணுறான் நல்லா இருக்கா மொத்தமாக பச்சையாக மேலாடு கூடி இருக்கு நல்லா இருக்கு. ஓகே, சந்தோஷமாக இருக்குது இன்றைய நாள். என்னென்றால் நாங்கள் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்துக்கு வந்து வாயில் இருந்த போட்டிலிருந்து அப்படியே பார்த்து வந்து கோயிலுக்குள்ளேயும் முதல் சொன்ன மாதிரி எங்களுக்கு அனுமதி இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்போ அதையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கோயில் ஐயா என்ன அங்கே என்ன சொல்லியிருந்தால் கோயிலுக்கு வந்தால் கோயில் சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும். இப்போ அது நாங்கள் கோயில் கடையில் சாப்பிட்ருக்கோம். இதே இது ஒரு குலசாதமோ இல்லை அன்னதானம் வாங்கியிருந்தால் அதே பெரிய ஒரு ஞாபகத்தில் இருக்கும் என்று சொன்னபடியால் கோயில் கடையில் நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சுது. அடுத்தது எங்கள் மெயின் வேலை சைக்கிள் கொடுக்குற வேலை போகணும் மன்னாண்டவனுக்கு அங்கால. இப்போ அங்கே என்ன மாதிரி உங்களோட நில மனசு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது, நல்ல நிறைவா இருக்குது. தம்பியை கூட்டி கொண்டு வந்து எங்களுக்கு கோயில் காட்டிக்கிட்டார். எல்லாம் கோயில் நல்லா இருந்தது. வடிவா தரிசனம் செய்தோம், கோயிலே சாப்பிட்டோம். வயிறு நிறைய மனம் நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு மனம் நிறைஞ்சு நாங்கள் போய் நாங்கள் போய் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவி சந்தோஷம். அடுத்தது இப்ப அங்களும் அண்டியும் ஆசைப்பட்டதன் நிமித்தம் நானும் போய் உள்ளுக்கு பார்த்துட்டு இன்றைக்கு ஒரு பிரமிச்சு போட்டோம் உள்ளுக்கு கோயில். ஏன்னா அவ்வளோ அப்படி நாங்கள் எப்படி சொல்றது, இப்படி வெளியில இப்படி கோயில் இல்லை, நிறைய பிரமிப்பா இருக்கு. நல்ல ஒரு இது. அப்போ அங்கிள் தான் சொன்னார் இந்தியாவிலேருந்து தான் நாங்கள் வந்து எல்லாம் செய்திருக்கணும் கோயிலேருந்து இந்த சிற்பங்கள் எல்லாம். நானும் பார்க்கணும். ஏன்னா நான் வந்தால் கடைசியாக சொன்னோம்னா இந்த உலர்வுணவு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டேன் டைம் இல்லாமல். பெரிய அளவில் உள்ளுக்கு வந்து பார்க்குறேன். எல்லாரோட நேரமும் இல்லை, எப்பயாச்சும் டைமாக தான் வருவேன். இப்போ அங்கள் மூலமாக அதை பார்த்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. 25 பேர் வந்து நிற்கணும் கோயிலுக்குள்ள. அவையெல்லாம் வெடி எல்லாம் கட்டி கொண்டு போறாங்க கும்பிடுறது. தெலுங்கானா இல்லை, ஆந்திரா.
ஓகே சந்தோஷம் சார் நம்ம வீடியோ முடிச்சுக்கொள்ளுமா அடுத்ததான் மெயினான பணிக்கு தொடர்ந்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அங்கிட்ட உறவினர்கள் யாராச்சும் பார்த்தா சந்தோஷப்படணும் அந்த போயிட்டு ஆள் பார்க்குறேன். எங்களுக்குமே என்ன நல்ல சந்தோஷம்னா அங்கே பார்த்தா எப்போவுமே சிரிச்ச முகத்தோட நல்ல இனிமையான வசனத்தோட வந்து நல்ல ஒரு இவங்களோட சேர்ந்து ஒரு பயணிக்கிறது உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து இப்போ நாங்கள் வளமையாக வர்றவங்க பணிக்கு இன்றைய நாள் வந்து சரியான டிஃபரன்ஸ் இருக்குது. செம்மையா பிடிச்சிருக்கிறது என்ன சொல்றது நல்லா கொண்டாடி கொண்டு நிச்சயமாக. ஓகே, அப்போ இந்த வீடியோ முடிச்சு கொண்டு அடுத்த மணிக்கு நாங்கள் தொடர போகிறோம். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நாங்கள். பாய் 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 சார் சார் சார்.